தமிழர் விடுதலை கட்சியின் சார்பில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற தலைப்பில் ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய இந்த தமிழர் விடுதலை கட்சியுடைய தலைவர் அருமை தோழர் மேகநாதன் அவர் சொன்னார், யாருடைய பெயரையும் குறிப்பிட வேண்டாம் என்று. ஆனால் அவர் பெயரை கட்டாயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 100க்கும் பீருக்கும் சோறுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு மத்தியிலே தமிழுடைய பாரம்பரியத்தை காக்க, தமிழுடைய நலத்தை காக்க, வளத்தை பெருக்க இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு விடுதலை கட்சியாக உருவாக்கி அதனை தன் சொந்த மண்ணான காஞ்சி மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பல வகைகளில் போராடி வருகிறார். அதனுடைய பலகட்ட போராட்டங்களின் வகைகளில் ஒன்றாக தொடர்ந்து 21 நாட்கள் காஞ்சிபுரத்தின் ஒவ்வொரு சந்து முனைகளிலும் தெருமுனை கூட்டத்தை நடத்தினார்கள். அது ஐயா தமிழ் மொழியால் உள்ளிட்ட பல தலைவர்களை வரவழைத்து தமிழிலே பெயர் வைக்க வேண்டும், தமிழிலே பெயர் வைத்தால்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலையத்தை மாற்ற முடியும் என்ற வகையிலே பல நோக்கத்தோடு பல தாக்கத்தோடு தெருமுனை கூட்டத்தை நடத்தினார்கள். அதனுடைய முடிவாக இன்றைய தினம் ஒரு மகாத்தான தலைவனின் தினம், ஒரு மகாத்தான தமிழ் இனத்திற்காக போராடி, இந்திய தேசிய விடுதலைக்காக போராடி உயர்ந்த ஒப்பற்ற தலைவர் வ.உ.சி. அவருடைய நினைவு தினம் 1936 இன்றைய நாளில் 18ஆம் நாளில் அவர் மறைந்தார். எதற்காக மறைந்தார்? இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பிய ஒரு மகாத்தான தலைவனுடைய வரலாற்றை இந்த திராவிட கூட்டம் மறைத்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை தமிழ் பெருமக்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தலைவர்களை இந்த திராவிட கட்சிகள் தூக்கி பிடிக்கிறார் என்று சொன்னால் மறைத்துக் கொண்டிருக்கிறது, வரலாற்றை மறைத்துக் கொண்டிருக்கிறது. 1872 தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த ஒரு ஒப்பற்ற தமிழன் அன்றைக்கு அந்த 1908 தமிழனுக்கென்று ஒரு தேசிய நாவாய் களத்தை கட்டமைத்தவர். அன்றைக்கு தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை கப்பலை இயக்கியவர். அதை வெள்ளை ஏகாதிபத்தியம் பல வகைகளிலே கூட்டிக் கொடுத்தும் காட்டிக் கொடுத்தும் எட்டப்படாக தமிழர்கள் மாறியதால் அவருடைய கப்பல் வணிகத்தை முறியடித்தார்கள். அதையும் மீறி அவர் மும்பைக்கு சென்று ஒரு சொந்த கப்பலை வாங்கி வைத்து நம்முடைய கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் வணிக கப்பலாக மக்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பலாக அன்றைக்கு 4000 இருக்கைகள் கொண்ட கப்பலை உருவாக்கி தொழிலை மிக சிறப்புற நடத்தினார். அதை கொண்ட வெகுண்டெழுந்த வெள்ளை கூடாரம், வெள்ளை நரி பட்டாளம் அன்றைக்கு அவரை முடக்குவதற்கு பல வகையிலே முயன்றார்கள். அன்றைக்கு கோரல் மில் தூத்துக்குடியே செழிப்பாக நடைபெற்ற கோரல் மில்லே 12 மணி நேர வேலை திட்டம், தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் ரத்தம் உறிஞ்சப்படுகிறது. அதை கொண்டு கொதித்தெழுந்த 1920 தான் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியின் வாயிலாக இங்கே தொழிற்சாலைகள் கட்டமைக்கப்பட்டன. ஆனால் 1908 மக்களை ஒன்று திரட்டி தொழிற்சங்கம் அல்லாத தொழிலாளி தலைவராக வ.உ.சி. திகழ்ந்தார்கள். அந்த மாபெரும் தலைமகன் சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவரோடு ஒன்றிணைந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி அன்றைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலே வெள்ளையனுக்கு சாப்பாட்டுக்கே வழியில வெள்ளைய நடுக்கடலில் இருந்து கொண்டு கொழும்பிலிருந்து உணவை வரவழைத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அத்தகைய எதிர்ப்பை காட்டி வெள்ளையனை விரட்டி அளித்தார். வெகுண்டெழுந்த வெள்ளை கூட்டம் அன்றைக்கு நம்முடைய சுப்பிரமணிய சிவா ஐயா வ.உ.சி. போன்றவர்களை தூத்துக்குடிக்கு நரித்தந்திரமாக வரவழைத்து அவரை கைது செய்தார்கள். 20 ஆண்டு அல்ல 40 ஆண்டுகள் தண்டனை விதித்தார்கள். இன்றைக்கு கோயம்புத்தூர் சிறையிலே அவர் இழுத்த செக்கு இருக்கிறது. தமிழ் மக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற வந்தியர்களுக்கு இங்கு விழா நடத்துகின்றார்கள், வரலாற்று பெருவிழா நடத்துகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுக்காக போராடிய தமிழ் மன்னர்கள் மருது சாவர்களுக்கோ வேலுநாச்சியாருக்கோ இல்லை தமிழுக்காக போராடிய பல தலைவருடைய வரலாறுகளுக்கோ இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விழா எடுக்கிறார்கள் சொன்னால் கிடையாது. நீங்கள் சிந்தித்து பார்க்க ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பள்ளிகளிலே தமிழ் எங்கே, பள்ளியிலே பள்ளியிலித்துக் கொண்டிருக்கிறது, பள்ளிகள் எல்லாம் பள்ளியறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த திராவிட ஆட்சியிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன கருணாநிதியின் பட்டாளம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். இந்தியை எதிர்ப்போம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கை என்று சொன்னார்கள். ஆங்கிலம் இதற்கு வளர்ந்த நாடுகள் ஜெர்மனி, வளர்ந்த நாடுகள் ஜப்பான், வளர்ந்த நாடு சீனா, வளர்ந்த நாடு அமெரிக்கா அவரவருடைய தாய்மொழிகளிலே கல்வியை போதித்ததின் விளைவு, சுயமாக சிந்தித்ததின் விளைவு பல தூரம் இன்றைக்கு பல கண்டுபிடிப்புகள். இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள், காரு, நாற்காலியிலிருந்து ஜெர்மன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஜப்பான் மின்னணு பல கண்டுபிடிப்புகளை இன்னும் நம்ம 50 ஆண்டு சென்றால்தான் அவரோடு போட்டி போட முடியும். அந்த அளவிற்கு அவள் கடந்த காலங்களில் கண்டுபிடித்துள்ளார் சொன்னால் தாய்மொழியிலே அவள் கல்வியை போதித்தார்கள். ஆனால் இங்கே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன கருணாநிதியின் கூட்டம் என்ன வளர்த்தார்கள் கேட்டா எங்களுக்கு மாநிலத்தில் சுயாட்சி இல்ல, மாநிலத்தில் சுயாட்சி இல்ல, மத்திய அரசு எங்களை இறுக்கி என்று சொல்றீங்க. ஆனா இங்க இப்படி தத்துவங்களை கொள்கைகளை பேசிவிட்டு டெல்லிக்கு சென்று பாஜகவோடும் காங்கிரஸோடும் கைகோர்த்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு ஆசிய கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய பழங்கால வளர்ந்துவிட்ட கூட்டமாகத்தான் திமுக கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தமிழ் குடியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்மை ஆள்வது யார்? ஒரு சிறுபான்மை கூட்டம் ஆடுகின்றது, பெரும்பான்மை கூட்டம் வீழ்ந்து கிடக்கின்றது, பெரும்பான்மை கூட்டம் அடிமைவிட்டு கிடக்கிறது. பெரும்பான்மை கூட்டம் சிந்திக்க முடியாமல் அவர்களை மதுவால் மயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், திரைப்பட நடிகைகளால் மயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதான உண்மை. எண்ணிப்பார்கள் தமிழ் மக்களே, வீதிக்கு வீதி கடை இருக்கிறது, கடைக்கு கடை இங்கே மதுவான கடை இருக்கிறது. இன்னைக்கு மதுபான கடையுடைய பெருமுதாளிகள் யார்? திமுகவிலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக இவர்கள் இந்த மதுபான கடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? எங்கள் ஐயா தமிழ்மொழிகள் சொன்னது போல ஆட்சி பிடிப்பதற்கு அதற்கு பணம் தேவை. அந்த பணத்தை கொடுத்து மக்கள் மனத்தை விலைக்கு வாங்க நினைக்கிறார்கள். இனி வரும் காலம் அப்படி அல்ல. தமிழர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த தந்திர அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி திராவிட கூட்டத்தினுடைய நடிப்பு எடுபடாது. தமிழர்களே, நாம் துணிந்தெழ வேண்டும், துணிந்தெழ வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளின் வாயிலாக பல்வேறுபட்ட கதை கருக்களை உருவாக்கி மக்களை ஈர்க்கிறான். ஈர்த்தி 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 என்ன செய்யறான்? வீழ்த்தறான், வீழ்த்தறான், வீழ்த்தி கொண்டே இருக்கிறான். சன் டிவி, ஜெயா டிவி, புதிய யுகம், புதிய தலைமுறை, தந்தி, இன்னும் பல்வேறுபட்ட தொலைக்காட்சி இருக்குது. எதையெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொலைக்காட்சிகள். ஒரு அறிவுபூர்வமான செய்தி உண்டா, ஒரு ஆக்கபூர்வமான செய்தி உண்டா, மக்கள் முன்னேற்றத்திற்கான கருத்து உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. எப்படியெல்லாம் கள்ளத்தொடர்பு இருக்கலாம், எப்படியெல்லாம் குடும்பத்தை சீரழிக்கலாம், எப்படியெல்லாம் கொலை செய்யலாம், எப்படி ஒரு குடும்பத்தை கருவறுக்கலாம், எப்படி திரைமறைவாக சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் என்பதைத்தான் இவருடைய தொலைக்காட்சிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இடையிடையே விளம்பரங்கள், வடமாநிலத்து நடிகைகள் வாரி சுருட்டிக் கொள்ளும். ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு போனா 10 கோடியா. நேற்று கூட பார்த்திருப்பீங்க, தனுஷ் 10 கோடி கேட்கிறாருன்னு கேரளத்து நயன்தாரா சொல்லுதான். அட பெருசா போடுறான் செய்தியில. அட பார்த்தா எல்லா அப்படியே இந்த கைபேசியில போய் எல்லாத்தையும் போடுறான் விளம்பரமா. 10 கோடி கேட்கிறான். 3 நிமிடம் வந்து போனால் 10 கோடி. ஆனால் 12 மணி நேரம் உழைத்தால் இங்கு 500 ரூபாய் சம்பளம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு ஒப்பற்ற பழமையான மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு என்ன இருக்குதுங்க இடம்? நீங்க என்ன செய்றீங்க? உங்க குடும்பம் நடத்துற ஸ்கூலு சிபிஎஸ்இ ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்துலயும் பார்த்தாக்கா இந்தியும் நீங்க கத்துக் கொடுக்குறீங்க. உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளை அடுத்த இன்ப நிதி, உதயநிதி, துன்ப நிதி, காம நிதி, எல்லா நிதியும் நீங்க தமிழ்நாட்டில் என்ன செய்வீங்க? இந்தியும் கத்துக்குவீங்க. ஆனா நீங்க மட்டும் பேசணும், நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், நாங்கள் ஆங்கிலத்தை எதிர்க்கிறோம். உலகத்திலே ஒப்பற்ற மொழி தமிழ். தமிழ்ல எண்ணற்ற அறிவியல் சொற்கள் இருக்கின்றன. எல்லாம் மருத்துவத்துக்கு இருக்குது, அறிவியலுக்கு இருக்குது, பொறியியல் துறைக்கு, எல்லா துறைக்குமான சொற்கள் தமிழ்ல இருக்கிறது. எங்க ஐயா பெருஞ்சித்திரனார் அவருடைய மருமகனார் ஐயா அருளியார் அவர்கள் அற்புதமாக அகராதியை எழுதியிருக்கிறாரு. இப்ப கூட வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே தமிழ் இருக்குங்க. ஆனால் ஏன் இவர்களால் தமிழிலே ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அறிமுகப்படுத்த முடியும் என்று சொன்னால் இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும்.
இன்னைக்கும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவருடைய மொழியான ஆங்கிலத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய தொழிலை பிடித்துக் கொண்டு தொங்குகின்ற இந்த கூட்டம் தொடர்ந்து நம்மை காட்டமாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நம்மளை வீழ்த்தத்தான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். என்று சொன்னால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, அதற்கு பிறகு அதிமுக திமுக இவங்க ஆட்சியில தமிழறிஞரால் இருந்தவர்கள் எவராவது தமிழர்கள் உண்டா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய அத்துணை பேரும் தெலுங்கர்கள். அவர்கள் தான் இங்க அறிஞர், தமிழறிஞர். அவருக்கு விருது கொடுக்கலாம், அவருக்கு பொற்கை கொடுக்கலாம், அவர்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் கொடுக்கலாம். எந்த தமிழறிஞர் இவர் சிறப்பித்தார்கள்? ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுங்க, சு வெங்கடேசன் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு தெலுங்கு. அவர் எழுதுறாரு கீழடின்றது திராவிட நாகரிகம். எப்படிலாம் மாத்த பாருங்க, எங்கெங்கெல்லாம் பேசி எங்கெங்கெல்லாம் எழுதி எப்படியெல்லாம் இந்த தமிழரை வீழ்த்த முடியும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுபவர்கள் எவ்வளவுத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பாப்பானுக்கும் 2000 ஆண்டுகள் பகன் சொல்றான். இன்னைக்கு இந்த அம்மா கஸ்தூரி கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தெலுங்குல பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம், ஒரு அம்பத் நாடகம். ஏன்னாக்கா இன்னைக்கு தமிழர் அல்லாத இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் பார்ப்பனே திராவிடர் 2 பேரும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அனைத்து துறைகளையும் கோலோச்சுவதற்கு தமிழர்கள் குழம்பிக் கொள்வது. இதான் உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் காலத்துடைய எதிர்ப்பில் இருந்து இன்றைய வரை நீங்க நன்றாக உள்ளூடாக ஆய்வு செய்து பார்த்தால் பார்ப்பனர்களும் திராவிடர்களும் ஒன்றுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இவர்கள் நடித்துக் கொண்டும் பேசிக் கொண்டும் அடித்துக் கொண்டும் அரசியல் விமர்சனம் செய்து கொண்டும் தொலைக்காட்சி ஊடகத்தில் நீயா நானா என்று பேசிக் கொண்டும் வரலாற்றை திரித்துக் கொண்டும் இருக்கிறார் என்று சொன்னால் அது எல்லாம் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தமிழர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. சீமான் வந்தார், தடாடியாக கருத்துக்களை சொல்லுகிறார். தமிழுடைய உங்களுடைய இறை வழிபாடு வேறு, தமிழுடைய உங்களுடைய நாகரிகம் வேறு, நாம் ஒன்றுபட்டால் இனமாக ஒன்றுபட்டால் தமிழ்நாட்டில் வென்றுவிடலாம் என்று சொல்லுகிறார். வரவேற்கிறோம். இன்னும் பல கட்சிகள் உருவாகுது. அதை போன்று நம்முடைய தமிழர் விடுதலை கட்சி அற்புதமான பெயர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு தோழர் தமிழரசன் தலைமையிலே அன்றைக்கு திருச்சி மாவட்டம், தென்னார்காடு மாவட்டங்களில் வலுப்பெற்று வந்த இயக்கம் தமிழர் விடுதலை, தமிழ்நாடு விடுதலை இயக்கம். அதற்கடுத்த சுபா இளவரசன் தலைமை உருவான இயக்கம் தமிழர் விடுதலை இயக்கம். இவங்க எல்லாம் புரட்சி கருத்துக்களை மக்களே சொன்ன. அதை போன்றுதான் தோழர் மேகநாதன் அவர்கள் இங்கே கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு தீர்க்கமான, அதாவது அடியாழமா காண முடியாத இடத்துல தான் வைரம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த போல ஒரு வைரமான வைராக்கியமான மனிதர் தான் மேகநாதன் அவர்கள். அவர் பின்னாலே அறிவார்ந்த காஞ்சிபுரத்தின் மக்கள் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி திரண்டால் இந்த காஞ்சிபுரத்தின் என்கின்ற மாற்றம் அங்கே அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தில் எடுப்பார்கள் ஓட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை தமிழ் பெருமக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெகத்ரட்சணிலிருந்து அவங்க கட்சியில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி கூடாரம் என்பது கொள்ளை கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள், ஐயா நம்முடைய வஉசி சொன்னாரே, தமிழுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், தமிழர்களுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும், தமிழர்கள் அத்தனை தொழிலே கூடச்ச விடுங்க. இன்னைக்கு ஒரு மார்வாடி வரா, அவன் ஒரு மார்வாடி அவன் தொழிலே நலிவுற்று விட்டான் என்று சொன்னால் உடனடியாக கை கொடுத்து தூக்கி விடுகிறான். நீ மீண்டும் வளர்ச்சி அடையணும், நீ மீண்டும் சமுதாயம் தூக்கி விடுறான். அதே போல பல சமுதாயங்களை சொல்லலாம். வந்தேர்களின் வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம். தமிழர்களே, தமிழ் பூர்வகுடிகளே, நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்குள்ளே மோதிக்கொண்டு, நமக்குள்ளே வெட்டி கொண்டு, சிறைக்கு சென்று, காவல் நிலையத்திற்கு சென்று, நீதிமன்றத்திற்கு சென்று நாம் மிச்சம் சொச்சமாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வீணடிக்க போறோமா? அல்ல அந்த பொருளாதாரத்தை வைத்து நாம் தமிழ்நாட்டில் தொழில்களாக உருவாக வேண்டுமா என்பதுதான் உங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நாளை நாம் காணக்கூடிய கனவை நனவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நல்ல கல்வியை புகட்டுங்கள். அந்த கல்வியை தமிழ் வழியில் புகட்டுங்கள். தமிழ் வழியிலே போட்டால் அவர்கள் சிந்திப்பார்கள், எதையும் சந்திப்பார்கள், திடமாக வாழ்விலே முன்னேறுவார்கள். வாழ்க தமிழர் விடுதலை கட்சி! தமிழம் மேம்பாடு அடையட்டும், தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.